எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். கருவேப்பிலை நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம யூஸ்வலாக செய்கிற சாம்பார், ரசம், பொரியல் எல்லாத்துலேயும் சேர்த்தாலும் சாப்பிடும்போது நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்றதால இதோட முழு சத்தும் நம்மளுக்கு கிடைக்காம போகுது. இந்த மாதிரி ஆகாமல் கருவேப்பிள்ளையோட ஃபுல் ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது கருவேப்பிலை சாதம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. வாங்க இந்த டேஸ்டியான கருவேப்பிலை சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை சாதம் செய்ய முதல்ல நம்ம கருவேப்பிலையை பொடி செஞ்சுக்கலாம். ஒரு அகலமான கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் இதெல்லாமே சேர்த்து நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க. ஸ்டோவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் ஈவனாக நல்லா வறுப்படும். அடுத்து 10 சிவப்பு மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, சின்ன பீஸ் புளி சேர்த்து வறுத்துக்கோங்க. அடுத்து நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா கழுவி உருவி ஒரு டவல் இல்லைன்னா டிஷ்யூவில் தண்ணி போகிற வரைக்கும் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுருங்க. 2 கப் அளவுக்கு கருவேப்பிலை சேர்க்குறேன். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து வறுத்துக்கலாம். பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் கலர் மாறி வறுபட்டுடுச்சு. இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து கலந்து விட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிடலாம். வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விடலாம். வறுத்து பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக பொடியாக அரைச்சிக்கலாம். வாசனையான கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. ஒரு போலுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ கருவேப்பிலை சாதம் செய்யலாம். ஒரு அகலமான கடாய் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் இதில் 2ஆ உடைச்ச 3 சிவப்பு மிளகாய் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையும் சேர்க்குறேன். நான் சாதத்தை நல்லா உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். சாதத்தை தாளிப்பு கூட நல்லா கலந்து விட்டதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை பொடி சேர்த்து இருக்கேன். நீங்கள் எடுத்த சாதத்துக்கு தகுந்த மாதிரி பொடியை சேருங்க. கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பொடி சேர்த்து கூட கலந்துக்கலாம். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விடுங்க. கருவேப்பிலை பொடியில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். தேவைப்பட்டால் மட்டும் உப்பு சேருங்க, இல்லைனா வேண்டாம். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் பொடியும் கொஞ்சம் உப்பும் தேவைப்படுது. அதனால் இப்போ சேர்த்து கலந்துக்கலாம். கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி கலந்தோம்னா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சுவையாக இருக்கும். சிம்பிளான டேஸ்டியான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடியை நீங்கள் ரெடி பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா எப்போ வேணும்னாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. உங்கள் வீட்டில் சாதம் மீந்து போச்சுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.